இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அருமையான ஜாம் குடும்பத்திற்கு உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த இன்னொரு சந்தர்ப்பத்திற்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சில நிமிஷங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்திற்காக தலைகளை வணங்குவோம். ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தையும் எங்கள் இதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இந்த காலையின் தியானத்திற்கென்று நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் மனிதனை எவ்வாறாக உருவாக்கினார் என்கின்ற சத்தியம் இவ்விடத்தில் வெளிப்படுகிறது. ஆண்டவர் மனிதனை உருவாக்கும்போது அவர்களை தன்னுடைய சாயலாகவே உருவாக்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. தன்னுடைய சாயல் என்று சொல்லும்போது அவருடைய குணலட்சணங்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அவரை போல் அவருடைய குணாதிசயங்களோடு கூட ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்று பரிசுத்தமுள்ள திருமுறை சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாம் 3ஆக பிரித்து பார்க்கலாம். முதலாவது, அவரை மண்ணிலிருந்து ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லுகிறது. நிலத்தின் மண்ணிலிருந்து ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். 2வது, அவர்களுடைய நாவில் அவருடைய சுவாசத்தை அவருடைய நாசியில் ஆண்டவர் ஊதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவர்களை மண்ணிலிருந்து தன்னை போல் உருவாக்கின பிறகு அவர்களுடைய நாசிலே ஆண்டவர் ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, உருவாக்கினார், நாசிலே தன் சுவாசத்தை ஊதினார், இப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, அவர்களை மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார். மனிதனாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் மண்ணிலிருந்து உருவாக்கினார். அதன் அர்த்தம் என்ன? மண்ணின் சம்பந்தம். Man was created from the dust and he possesses material relationship. சாரீர ரீதியாக உலக பிரகாரமாக அவன் மண்ணின் சம்பந்தத்தோடு வாழுகின்றான். உதாரணமாக, அவன் பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த மருத்துவர்கள் அவர்கள் சுவாசிக்கும்படியாக உதவி செய்கிறார்கள் அல்லவா? அவன் அதற்கு பிறகு புசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கிறது, கழிக்க ஆரம்பிக்கிறது. அது வயதாக வளர இன்னொரு ஜீவனை உருவாக்கத்தக்கதான தன்மையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். இது மண்ணின் சம்பந்தம். மனிதன் பிறக்கிறான், சுவாசிக்கிறான், புசிக்கிறான், கழிக்கிறான். அவன் இன்னொரு ஜீவனை உருவாக்கும்படியான இந்த லைஃப் சைக்கிள் என்ன ஆயிட்டே இருக்கு, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது அவர்களை மண்ணின் சம்பந்தம் உடைய மனிதர்களாக ஆண்டவர் படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வதாக, அவர் தன் படைத்த அந்த மனிதனின் நாசில் அவர் ஊதுகிறார். இது
அவனுடைய பர்சனாலிட்டியை காட்டுகிறது. மனுஷனுடைய குணலட்சணங்களை, அவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அவன் யோசிக்கும்படியாக ஆரம்பிக்கிறான். அவன் கற்பனை பண்ணுகின்றான். அவன் கற்றுக்கொள்ளுகிறான். அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான். தன்னுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக முயற்சிக்கின்றான். அவன் உணர்வு பூர்வமாய் மாறுகிறான். ஆகையால் இவன் ஒரு மனிதனாக, ஒரு பர்சனா, அவனுக்குள் ஆண்டவர் ஒரு பர்சனாலிட்டியை தருகிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அந்த மனிதனை ஆண்டவர் சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமானான் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற மண்ணின் சம்பந்தம். இரண்டாவது அவனுடைய சுய பர்சனாலிட்டி, அவனுடைய ஒரு சுயத்தை, அவன் ஒரு குணலட்சணங்களை உடைய ஒரு நபராய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனை படைத்திருக்கிறார். அவனுக்கு விருப்பத்தையும் யோசிக்கின்ற திறனையும் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதனாய் அவன் மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவன் ஜீவ ஆத்துமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறான். It is about the spiritual relationship. முதலாவது உலகத்திற்குரிய சம்பந்தம், இரண்டாவது சுயத்திற்குரிய சம்பந்தம், மூன்றாவது உயர்வுக்குரிய சம்பந்தம். ரிலேஷன்ஷிப் with the world around, relationship with the self and relationship with the God. படைத்த தேவனோடு கூட உறவு கொள்வதற்கு வேண்டிய விழிப்புணர்வு அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான் என்று இவ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ ஆத்துமானான், அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ரெண்டு விதமா பார்க்கலாம். நம்பர் 1 is he acts for God. அவன் தேவனுக்காக செயலாற்றுகிறான். அவன் தேவனுக்காக செயலாற்றுகிறான். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிறான். ஆண்டவர் தான் அவனை படைத்தார். அவர் மனிதனை தன்னை போல் படைத்தார். தன்னுடைய சாயலை உடையவனாக மனிதன் இருக்கிறான். அவருடைய விருப்பத்தை செய்வதற்காக, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக, அவருக்கு கீழ்ப்படியும்படியாய், அவருக்குள் இருக்கும்படியாய், அவருக்காக வாழும்படியாய், அவருக்காக செயல்படும்படியாய் கர்த்தர் மனிதனை படைக்கிறார். ஆகையால் அவன் ஜீவ ஆத்துமானான் என்று சொன்னால் தேவனுக்காக அவன் செயல்படுகிறது. He is acting for the Lord. மூன்றாவதாக he is experiencing God. அவன் மனிதன் தெய்வத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஆண்டவரை அறிகின்ற அறிவு அவனிடத்திலே வந்து விடுகிறது. அவன் தேவனுடைய சாயலை அவன் உணர்ந்து தேவனோடு கூட உறவு கொள்ளும்படியாக ஆரம்பிக்கிறான். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியிலே அவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் மனிதனோடு சஞ்சரித்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா man walked with Lord. ஏனோக் walked with Lord. அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனை அனுபவித்தார்கள், தேவனை அனுபவித்தார்கள் என்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் இதை குறித்து படிக்க வேண்டும் என்றால், God creates works and fashion and he gave them creativity. ஆண்டவர் மனிதனை படைத்து அவர்களுக்கு வேலை செய்வதற்கு வேண்டிய கலைகளையும்
அந்த செயலாற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அவன் பாவம் செய்த மாத்திரத்திலே ஆண்டவர் வந்து ஆதாமை தேடி பார்க்கிறார். வழக்கமாய் ஒருவேளை சந்திக்கிற இடத்துல ஆதாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் ஆதாமை பார்த்து, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம். யார் உனக்கு சொன்னது? நான் புசிக்க விளக்கின அந்த கனியை நீ புசித்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கும்போது அவர் தினமும் அவர்களிடத்திலே உறவு கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்காக திட்டத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் அவர்களுக்காக யோசனை, அவர்கள் மீது விருப்பம் உள்ளவர்களாயிருந்தார். ஆண்டவர் அவர்களை நேசித்தார். அவர்களை ஆண்டவர் தோட்டத்தை விட்டு பாவம் செய்து விலக்கின போதும் அவர்கள் மீது ஆண்டவர் இன்னும் திட்டத்தை வைத்திருந்தார். அவர்கள் பாவம் செய்த மாத்திரத்திலே ஆண்டவர் அவர்களை அழித்து விடாதபடி அவர்கள் மீது இன்னும் கிருபை காண்பித்து அவர் மிருகத்தை அடைத்து அதன் ஆடையை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது இந்த 3 சம்பந்தத்தோடு படைத்திருக்கிறார் என்கின்ற காரியத்தை நாம் படித்து கொண்டோம். முதலாவது அவனுக்கு வேண்டிய மண்ணின் சம்பந்தம், இரண்டாவதாக தன்னுடைய குணலட்சணங்களை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ளுகின்ற யோசிக்கின்ற உணர்வு திறனையும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக தன்னை படைத்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற ஆவிக்குரிய அறிவையும் விழிப்புணர்வையும் ஆண்டவர் தந்திருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது மனிதன் பாவம் செய்து விடுகிறான். அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது, பாவம் செய்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறிப்போனது என்கின்றதை குறித்து கொஞ்சம் இன்னும் அதிகமாய் தியானிப்பதற்கு இந்த காலவழியில முயற்சிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மனிதனை அவனுக்கு வேண்டிய சகலத்தையும், அவனுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை ஆண்டவர் தந்தார். He was sustained by God. அவனுக்கு ஆகாரத்தை ஆண்டவர் தந்தார். அவன் வசிப்பதற்கு வேண்டிய அழகான தோட்டத்தையும் சுற்றுப்புற சூழலையும் ஆண்டவரை தந்தார். அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் தந்தார். 6 நாள் வேலை செய்திருக்க வேண்டும், 7ஆவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஓய்வையும் ஆண்டவர் தந்தார். அவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை தந்து திருமணம் என்கின்ற பந்தத்தை ஆண்டவர் தந்தார். அவர்களோடு கூட அவர் உறவு கொண்டு தன்னை நேசிக்கிறவராய் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய சகலத்தையும் தந்து அவர்களுடைய நலனை ஆண்டவர் விரும்பி அவர்களுக்கு வேண்டிய நல்ல வாழ்வாதாரத்தை ஆண்டவர் தருகிறார். அவர்கள் பாவம் செய்யாததற்கு முன்பதாக மனுக்குலத்திற்கு வேண்டிய வாழ்வாதாரத்தின் சகல காரியங்களையும் ஆண்டவரே சந்தித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவனுக்கென்று ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த அடையாளம் என்னவென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தின்படி அவன் தேவனுடைய சாயலை உடையவனாயிருக்கிறான். இரண்டாவது, அவன் தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறான். அவனுக்குள் ஒரு சுயத்தை, ஒரு வர்த், செல்ஃப் வர்த் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு சுயநலத்தை, தன்னலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சுயநலம் என்கின்ற தன்னலம், அவன் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு வேண்டிய அடையாளத்தை ஆண்டவர் அவ்விடத்தில் தருகிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவன் எதையோ சாதிப்பதற்கு வேண்டிய ஒரு குறிக்கோளை ஆண்டவர் தருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 வசனத்திலிருந்து
நம்ம பார்த்தோம்னா அவனுக்கென்று சாதிப்பதற்கு வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். 28வது வசனம், அவன் பழகி பெருகி இந்த பூமியை நிரப்புவதற்கு வேண்டிய ஒரு குறிக்கோளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட், God sustained him. அவனை வேண்டிய வாழ்வாதாரத்தை ஆண்டவர் தந்தார். இரண்டாவதாக, அவனுக்கென்று ஒரு தன் அடையாளத்தை ஆண்டவர் தந்தார். மூன்றாவதாக, அவன் சாதிக்க வேண்டிய விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை கூட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான்காவதாக, அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தான். He was accepted by God and he appreciated and he approved. ஆண்டவர் அவனை படைத்த பிறகு அதை நல்லது என்று பார்க்கிறார். தன்னுடைய சாயலிலே அதை உருவாக்கி அவர்களை தன்னுடைய பிள்ளைகளைப் போல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உறவு கொண்டு தினமும் அந்த தோட்டத்தில் வந்து ஆண்டவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனை ஆண்டவர் தன்னுடைய அந்த 3 குணலட்சணங்களோடு தன்னுடைய சாயலிலே படைத்து இந்த 4 வழியின் கீழ் அவர்களை நடத்தி வந்ததை நாம் இப்பொழுது படித்து கொண்டோம். தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். மனிதன் பாவம் செய்த மாத்திரத்தில் நடக்கிறது என்ன? இதுவரை தேவனால் போஷிக்கப்பட்ட அவன் பாவம் செய்த உடனே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றால், அவன் வாழ்வதற்காக, அவன் பிழைப்பதற்காக அவனே உழைக்க வேண்டிய நிர்பந்தம் அவன் மீது வந்து விழுகிறது. அவன் பாவம் செய்த மாத்திரத்தில் அவனுக்கு ஆண்டவர் இத்தனை நாள் கொடுத்து வந்த சலுகைகளை அவர் நிறுத்திவிட்டு இப்பொழுது அவனுடைய வயிற்று பிழைப்புக்காக அவனே உழைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மனிதன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவ்வளவு நாள் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைத்தார். ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து சந்தித்து அவர்களோடு கூட அடையாளத்தை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். He was accepted. ஆனால் இப்பொழுது மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் அடையாளத்தை தேடி திரிகின்றான். அவனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவன் அந்த அங்கீகரிப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அங்கீகரிப்புக்காக, மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுடைய அங்கீகரிப்புக்காக, வியாதியஸ்தர்கள் டாக்டர்களுடைய அங்கீகரிப்புக்காக, பட்டதாரிகள் தங்களுடைய அதிகாரிகளின் அங்கீகரிப்புக்காக, எல்லா கட்டத்திலும் எல்லா வயது திறன்பட்டவர்களும் எல்லா சமூக வித்தியாசமான நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் இந்த நாளிலே ஒரு அங்கீகாரத்திற்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த அங்கீகாரத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான் மனிதன். ஒவ்வொரு நாளும் இந்த அங்கீகரிப்புக்காக, குடும்பத்தின் உறவுகளில் கூட ஒவ்வொரு நாள் இந்த அங்கீகரிப்புக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை அவரே அங்கீகரித்திருந்தார். இப்பொழுது மூன்றாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவன் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஓயாமல் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் அவன் மீது வந்து விழுகிறது. ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவ்விதமாக அல்ல. அவனுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தந்தார். தன்னுடைய பிள்ளை என்கின்ற அடையாளமும் அங்கீகாரமும் கர்த்தர் தந்து அந்த தோட்டத்தை அவர்களுக்கு இலவசமாய் கர்த்தர் வைத்திருந்தார். இப்பொழுது அவன் அந்த அடையாளத்தை தேடி அவன் ஓட வேண்டியவனாயிருக்கிறான். அந்த அடையாளத்தை தேடி ஓட வேண்டியவனாக இருக்கிறான். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய அங்கீகரிப்புக்காய் நமக்கென்று ஒரு அடையாளத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி கொள்வதற்காக நாம் எத்தனையோ காரியங்களை செய்கின்றோம்.
we need to have an identity, we need to have an address. நமக்கு ஒரு முகவரி வேண்டும், நமக்கு ஒரு வீடு வேண்டும், வாசல் வேண்டும், வாழ்க்கை வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், உறவுகள் வேண்டும், படிப்புகள் வேண்டும் என்கின்ற ஒரு முகவரி நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மரணத்தின் கடைசி பர்யந்தமும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். எதையோ சாதிப்பதற்காக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். He is chasing for his achievement. அவன் எதையோ சாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு பிறந்த குழந்தை உடனே என்ன நினைப்பாங்க? கண்ணு திறந்துடுச்சான்னு. கண்ணு திறந்த உடனே குழந்தை அழுதுச்சா, பசிக்கு வெளிப்படுத்துதா, 3 மாதம் ஆன உடனே குழந்தை கவுந்துருச்சா, அந்த 8 மாதம் ஆன உடனே குழந்தை தவி போகுதா, குழந்தை எழும்பி நிற்குதா, அந்த பருவ வயது வந்தோடனே அந்த வயதின் பருவத்தை அவர்கள் அடைந்தார்களா, படிப்பை முடித்தார்களா, வேலை கிடைத்ததா, இப்படியாய் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலே ஒரு சாதனையை செய்வதற்காக அவன் சாதனையை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் இது அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவனுக்கு இலவசமாய் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருந்தது. ஆண்டவரே அதை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது பாவம் பிரவேசித்து விட்டது. இவன் அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு தேடல் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இருக்கின்றது. அவனுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு தேடல், அவனுடைய அங்கீகரிப்புக்காக ஒரு தேடல், அவனுடைய சாதனைக்காக ஒரு தேடல், அவனுடைய அடையாளத்திற்கான ஒரு தேடல் என்று சொல்லி மனிதன் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான். இந்த மனுக்குலத்தின் வரலாறிலே ஒரு மாவேந்தன் மனிதன் பாவம் செய்த பிறகு இந்த 4 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர் ஒரே ஒருவர் தான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரே போஷிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவரை தந்தையாகிய தேவன் அவரை போஷித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தந்தையாகிய தேவன் அங்கீகரித்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அந்த நதிக்கரையில் ஏறின போது பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் அந்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தை போல் கிறிஸ்துவானவர் மீது இறங்கி அவர் அங்கீகரிக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சாதிப்பதற்காக ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர் சிலுவையிலே அவர் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுக்குலத்தின் வரலாறிலே பாவம் உள் பிரவேசித்த பிறகு தேவனால் போஷிக்கப்பட்டு, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, தேவனுக்குரியதை சாதித்து தன்னுடைய தனிச்சிறப்போடு விளங்கின ஒரே மாவேந்தன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கடந்த வாரம் நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது இப்படியாய் நாம் தியானித்தோம். அவர் பரமேறும் போது அவருடைய சீஷர்கள் எப்பொழுது இந்த உலகம் முடியும், எப்பொழுது அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், நாம் எப்பொழுது அதன் பங்குதாரர்களாய் ஆளுமை செய்யலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். தங்களுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை, எப்பொழுது அந்த ராஜ்யம் வரும் என்று சொல்லி அவர்களுக்குள் கேள்வி இருந்ததை குறித்து நான் சொன்னேன்.
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்கு முன்பதாகவே ராஜ்யத்தின் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எருசலேமிலே காத்திருங்கள். நீங்கள் அதை விட்டு புறப்பட்டு போகாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் அந்த ராஜ்யத்தின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற ஒரு சலுகையை ஆண்டவர் கொடுக்கிறதை குறித்து கடந்த வாரத்திலே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு வேகமாய் வந்துவிடலாம். இந்த காலத்திலே ஆண்டவர் மனிதனை அந்த சம்பூர்ணத்தோடு படைத்து அந்த சம்பூர்ணத்தை அவன் இழந்து அந்த சம்பூர்ணத்தை மீண்டும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்து அவர் சாதித்த காரியங்கள் எவ்வாறாக அவரால் முடிந்தது என்கின்ற ஒரே ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் முன்னிறுத்து செபித்து முடிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அபியாசிக்கலாம்? ஆண்டவராகிய தேவன் சத்ருவினால் சோதிக்கப்படுவதற்கு, பரீட்சைப்படுவதற்கு அவர் வனாந்திரத்திற்கு ஆவியானவரினால் நடத்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படுவதற்கு, பரீட்சைக்கு யார் நடத்துகிறார்? ஆவியானவர் நடத்துகிறார். இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நம்மை நடத்தியிருக்கிறார், ஆவியானவரே நம்மை நடத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்படும்படியாய், உபவாசிக்கும்படியாய், வனாந்தரத்திலே போகும்படியாய் அவரே ஆண்டவர் நடத்தினார். அதைதான் 2 வாரத்திற்கு முன்பதாக நாம் வாசித்தோம். இஸ்ரவேல்கள் மக்கள் அந்த எகிப்திலே போவதற்கு ஆண்டவரே அனுமதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அனுமதித்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆவியானவரே நம்மை இவ்விதமான சூழ்நிலையின் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆவியானவருடைய சித்தத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் போது நாம் தப்புவித்துக் கொள்வோம். இல்லை என்றால் இந்த வனாந்தரத்தில், இந்த சோதனையில், இந்த பாடுகளில் அநேக இஸ்ரவேல் மக்கள் விழுந்ததைப் போல நாமும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பரமண்டல ஜெபத்திலே எங்களை சோதனைக்குள் பிரவேசியாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறது போல், நம்மை தீமையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் ரட்சித்துக் கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் என்கின்ற காரியத்தை கடந்த வாரத்தில் நாம் படித்துக் கொண்டதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதே நிகழ்வு லூக்காவினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலே கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்தில் நடத்தப்பட்டார் என்று ஆரம்பித்து, அதன் 14வது வசனம் எப்படி முடிகிறது என்றால், அவர் வனாந்திரத்திலிருந்து திரும்பும் போது அவர் மிகுந்த பலமுள்ளவராய் திரும்பினார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் திரும்பினார் என்று பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் திரும்பினார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆதாம் அவனுக்கு கிடைத்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் பாவத்தினால் விழுந்து போய்விட்டது. பாவத்தினால் நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய தேடலை, நம்முடைய அங்கீகரிப்பை, நம்முடைய ஜீவாதாரத்தை நாம் முற்றிலுமாய் இழந்து விட்டோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரன் வந்தார் என்கின்ற வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவர் மாதிரியாய் வாழ்ந்து மனிதனுக்கு அவர் புதுப்பித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான் இந்த வேளையில் சற்று கவனம் செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு ஏற்படுகின்ற சோதனை அல்லாமல் வேறே சோதனைகள் நமக்கு ஏற்படுகிறதில்லை.
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு வனாந்தரத்தின் போன்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். ஆனால் அது நமக்கு ஏற்பட வேண்டிய தாங்கிக் கொள்ளுகின்ற சோதனையை தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை நம்மில் அநேகருக்கு நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு ஒருவேளை சோதனைகள் வந்திருக்கிறதை போல் இருக்கலாம். ஆகாரத்திற்கான கூட சோதனைகள், பணத்திற்கான சோதனைகள், பொருளாதாரத்திற்கான சோதனைகள், வேலை வாய்ப்புக்கான சோதனைகள், இவ்விதத்திலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கலாம். இந்த வேளையில ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் இழந்த சகல ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவானவர் அந்த தந்தையாகிய தேவனின் சத்தத்திற்கு இணக்கம் கொடுத்தது நிமித்தம் சகல ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டவராயிருக்கிறார். அதை தான் இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக முயற்சி கொள்கிறோம். அவர் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறதான வேளையில் அவர் அட்டன் பண்றதுக்காக யார் வராங்க தெரியுமா? பிசாசி வரான். வந்துட்டு நீ பசியா இருக்கிறாய். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவருக்கு பசி ஏற்படுகிறது. முழுக்க பிதாவை சார்ந்திருக்கிற கிறிஸ்து, ஒரு பாவமும் செய்யாத கிறிஸ்து ஒரு தேவையோடு இந்த இடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில சமயத்தில் நமக்கு வேண்டிய அடிப்படை தேவைகள் கிடைக்கப்படாத போது நம்ம ஆண்டவர் தண்டித்து விட்டார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி. இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த இடத்துல பசி உண்டாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட பசி உண்டாகிற ஒரு சூழ்நிலை, ப்ராவிஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சவுதியில் இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நன்றா இருக்கிறேன், ஆனால் வேலை இல்லை, இங்கே எப்படி பிழைப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை, பிழைப்புக்கு வேண்டிய வழி இல்லை, அதற்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு தேவை, சில சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தேவை அது நம்முடைய தண்டனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது தேவனுடைய சித்தம் என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஏனென்றால் கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் நடந்தது. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தேவையின் மத்தியிலே தேவனை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுவதற்காக நாம் தேவனை பார்க்க வேண்டியமே தவிர அது நமக்கு ஏற்பட்டிருக்கிற தண்டனை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிசாசியானவன் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீ உண்மையிலே தேவகுமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடலாமே என்று சவால் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவர் பிதாவின் சத்தத்தை, பிதாவின் அனுமதியை இந்த சூழ்நிலைக்கு அவர் பெறாமல் இருக்கிறார். ஆனால் அந்த 5000 பேரை போஷிக்கும் போது அந்த பிதாவின் சத்தம், அந்த பிதாவின் சித்தம், அந்த சர்வ வல்லமுள்ள பிதாவின் திட்டம் அவருடைய வாழ்க்கையில துல்லியமாய் வெளிப்பட்டது. ஆகையால் தான் 5 அப்பமும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேல் அவர் போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற கருத்து என்ன? ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடி, அவருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பாவம் செய்த உடனே அவர்களுடைய அங்கீகரிப்புக்காக அவர்களே தேட வேண்டியதாயிருந்தது. அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களே உழைக்க வேண்டியதாயிருந்தது. அவர்களுடைய அடையாளத்திற்காக அவர்களே பாடுபட வேண்டியதாயிருந்தது. இதன் பாவம் முழு உலகத்தின் மீது விழுந்தது. இதை போக்க வந்த கிறிஸ்துவானவர் அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையிலே ஆவியானவர் தான் நடத்தியிருந்தார். ஆனால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு, ஆவியானுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அந்த வனாந்தரத்தின் பாதையிலிருந்து அவர் தப்பித்து கொண்டு பலமுள்ளதாய்
பலனுள்ள ஆவியை பெற்றவராய், பரிசுத்த ஆவியை நிரப்பின பெற்றவராய் அவர் வந்தார். அவருடைய கீர்த்தி உலகம் எங்கும் பரவிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் கர்ப்பம் தரித்தார். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் நடத்தப்பட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் அவருடைய கீர்த்தி எங்கும் உலகம் முழுவதுமாய் பரவிற்று. அந்த பலத்தோடு அவன் திருப்பி அனுப்பப்படுகிறார். பிறகு சொல்றார், அந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீது இருக்கிறார் என்று. ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வைவல், இட்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ். அது கடந்த காலம் அல்ல, அது தொடர்காலத்தை குறித்து சொல்லுகின்றது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிற்பதற்கு வேண்டிய ஒரு அடையாளத்தை போல் இந்த வசனம் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. வெறியும் அப்பத்தினால் பிழைப்பான் என்றால் வெறி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்ல. ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட், இந்த பேண்டமிக் பீரியட் கொஞ்ச நாள்ல நமக்கு போயிடும். ஆனால் அவர் வரும்போது அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கத்தக்கதாய், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து வாழ்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் கிறிஸ்து கேட்டு அறிந்ததினால் அந்த வனாந்தரத்தின் பாதையிலிருந்து அவர் தப்புவித்துக் கொண்டார். ஆகையால் இன்றைக்கு இவ்விதமான சூழ்நிலைக்கு நாமும் ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கும் இணங்குவதற்கும் உள்படுவதற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த சூழ்நிலையை தாண்டி அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்கின்ற வார்த்தையின்படி இந்த சூழ்நிலையை தாண்டி வருவதற்கு ஆவியானவர் கிருபை செய்து இன்னும் வருகின்ற நாட்களிலே நாம் நிற்பதற்கு தேவன் கிருபை தர வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து வாழ்வதற்காய் நம்மை கர்த்தர் அழைக்கிறார் என்கின்ற தேவனுடைய அன்பின் அறைகூவலை உங்களிடத்திலே சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, தம்முடைய சாயலிலே நீர் எங்களை படைத்தாலும் நாங்கள் பாவம் செய்த உடனே அந்த சாயல் எங்களுக்குள் இருந்து அத்துப்போக பண்ணாமல் அந்த சாயலை புதுப்பித்துக் கொடுக்க தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்றும் பாராமல் சிலுவையின் மரணத்தின் கடைசி பரியந்தமும் அவரை நீர் எங்களுக்காக கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி எவ்வாறாக இயேசுவானவர் அந்த வனாந்தரத்திலே சோதனையிலே பாடுகளிலே நடத்தப்பட்டு ஆவியானவரே தம்முடைய சத்தத்தை கேட்டு தம்முடைய சித்தத்தின்படி அவர் செய்தது நிமித்தம் அந்த வனாந்தரத்தின் பாதையிலிருந்து தப்புவித்து கொண்டு இன்னும் உமக்காய் நின்றாரோ, அதே போல நாங்கள் இருக்கிற இந்த சோதனையின் காலத்தில் ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் காலத்தில், வனாந்திரத்தின் காலத்தில் உம்முடைய பிரசன்ஸ், உம்முடைய சமூகம் இல்லாம நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்ற உம்முடைய சாட்சிகளாய் நீர் எங்களை மாறுவதற்கு ஆவியானவரே எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் நீர் திறந்தருளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் கடைசி பரியந்தமும் நிலைக்க கர்த்தர் கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் நீங்க பாராட்டும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் யாவரோடும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட்.